ஜமுனாபாரிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப எப்படி உங்களுக்கு இந்த ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாங்கிற ஒரு ஐடியா வந்தது? எனக்கு வந்து எப்பவுமே அந்த புதுசாக ஒன்று பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தினால புதுசாக தேடி போகிறப்போ எங்களுக்கு இந்த ஆடு எனக்கு புதுசாக தெரிஞ்சது. ஜமுனா அப்படின்னா யமுனை நதி, பாரினா அந்த பக்கம், யமுனை நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஜமுனா பாரி. குட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 குட்டி இருக்கு. 15 குட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டிக்கு மேலே எல்லாம் புக் ஆயிடுச்சு. அது 3 மாதம் கழிச்சு தான் கொடுப்பேன். அட்வான்ஸ் கொடுத்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு தான் பிடிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க, இல்லை தாயாடுகள் கொடுக்கறது இல்லைங்க. அதாவது ரொம்ப முக்கியமானவங்க விரும்பி வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 1-2 கொடுப்பானுங்க. 99% தாயாடுகள் கொடுக்கறது இல்லை. தாயாடு கொடுத்தா நமக்கு திரும்ப உருவாக்குறதுக்கு 1.5 வயசு ஆகி நார்மலா எவ்வளவு நார்மலா வச்சிருந்தீங்கன்னா கூட இப்ப நான் 2 ஆடு காட்டுறேன் பாருங்க. 2 பல்லுல 100 கிலோ இருக்கும். நம்ம நாட்டாடுல அந்த இது எதிர்பார்க்க முடியாது. நீங்க நாட்டாடு தனியா வளர்த்தோம்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த கடாயில மேட் பண்ணிக்கலாம். 10 நாட்டாடு இருக்குது நீங்க அப்படின்னா நீங்க ஜமுனாபாரில ஒரு கடாய் எடுத்து மேட் பண்ணி வச்சீங்கன்னா இப்ப நாட்டாட்டுக்கு நாட்டு கடாய்க்கு மேட் பண்றோம். ஒரு குட்டியை ஒரு 5 மாசம் 6 மாசம் வளர்த்தி ஒரு 5000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். 5 to 6000 ரூபாய்க்கு போகுதுன்னா அதே ஜமுனாபாரி கடையில் மேட் பண்ணிங்கன்னா ஒரு 8 to 9 ரூபாய்க்கு போகும். என்னோட பேர் வந்து மணி. நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி எங்கள் பக்கத்து ஊர். எங்கள் ஊர் வந்து சுள்ளிமடைப்பூர். மாம் பேர் வந்து தீரன் ஆட்டுப்பண்ணை. ஸோ இப்போ நம்ம தீரன் ஆட்டுப்பண்ணையில் எந்தெந்த மாதிரியான ஆடுகள்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க? இப்போ எத்தனை வருடங்களா இந்த ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து 20 வருஷமா வச்சிருக்கோங்க. ஆடுன்னு பார்த்தா நாங்கள் பரம்பரையாக வச்சிருக்கோம். ஜமுனாபாரிங்கிறது 20 வருஷமா வச்சிருக்கோம். 2003 இது மாதிரி வச்சுட்டு இருக்கிறோம். ஜமுனாபாரி மட்டும் வச்சிருக்கோம். முதல்ல வந்து 10 ஆட்டில் ஆரம்பித்தோம். இப்போ எங்கிட்ட ஒரு 35 ஆடு இருக்கு. சரி, அதாவது ஜமுனாபாரிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப எப்படி உங்களுக்கு இந்த ஆடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாங்கிற ஒரு ஐடியா வந்தது? அது எப்படின்னா நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த தொழில் வந்து நகைக்கடை. சரி, நான் நகைக்கடையில் ஒரு பக்கம் சம்பளத்துக்கு இருந்தேன். எனக்கு வந்து எப்பவுமே அந்த புதுசாக ஒன்று பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தினால புதுசாக தேடி போறப்போ எங்களுக்கு இந்த ஆடு எனக்கு புதுசா தெரிஞ்சது. நம்ம ஏரியாவிலும் இல்லப்பா, அதனால இதை தேடி வேணும்னு சொல்லி அப்ப நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க யூபிலே போய் எடுத்துட்டு வந்தோம். சரி, ஸோ அங்கே போறப்ப ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தீங்களா? ஆமா, இங்கே தொலைவனும் இங்கே நம்ம டேஸ்ட் கிடைக்கல. பெங்களூரு இங்கெல்லாம் தொலைவனும் எங்கேயுமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஆடு கிடைக்கல. விலையும் தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதனால இப்போ வந்து நாங்க அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பிடிச்சி அவர் மூலியமா போய் அங்கே நாங்கள் யூபிலே போய் எடுத்துட்டு வந்தோம். ஜமுனாபாரிங்கிறது வந்து இதோட பூர்வீகம் வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ். ஜமுனா அப்படின்னா யமுனை நதி, பாரினா அந்த பக்கம், யமுனை நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஜமுனா பாரிங்க. இதோட பூர்வீகமான மாவட்டம் சொல்ல போனா யூபியில வந்து எட்டவா டிஸ்ட்ரிக்ட். அங்கதான் இதோட பாரம். இப்ப நம்ம எப்படி காங்கேயம் மாட்டுக்கு வந்து நம்ம ஈரோடு காங்கேயம் சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி இதுக்கு வந்து யூபியில எட்டவா டிஸ்ட்ரிக்ட் தான் இதோட பூர்வீகம். ஜமுனாபாரியோட குணாதிசயம்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட ரொம்ப க்ளோஸா பழகும். நம்ம வீட்டில் இருக்கிற நாய் எப்படி வளர்த்துறோமோ அது மாதிரி ரொம்ப க்ளோஸா பழகும். அதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா நல்ல நான் வச்சிருந்த வகையில் சொல்றேன். நான் வச்சிருந்த வகையில் 235 கிலோ வரைக்கும் ஒரு கடை வச்சிருந்திருக்கேன். ஒரே கடை 235 கிலோ. 2007 நம்ம அந்தியூர் சந்தையில் வந்து 1,47,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். 1.5 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி எல்லா பேப்பர்லையும் வந்தது, NTTVயில் வந்தது. சரி, அதில் அது கூட அதுக்கு அந்த டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நாமக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க. சரி, அந்தியூரில் அந்த கடாய்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இது வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு குட்டி போடுறப்பவே 4 to 5 கிலோ வருங்க. கரெக்டாக பராமரிச்சோம்னா 4 to 5 கிலோ வரும். மாதம் 5 கிலோ குரோத் வருங்க. சரி, இப்போ இங்கே பார்க்குறீங்களா இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதம் முடியாத குட்டிங்க. இது எல்லாமே 3 மாதம் முடியாத குட்டிங்க. சர்வசாதாரணமாக ஒரு எந்த குட்டி எடுத்து போட்டிங்கனாலும் 12 to 13 கிலோவுக்கு மேலே வரும். சரி, 3 மாதம் முடிகிறப்ப 15 to 20 கிலோ சொல்லுவேன். 15 கிலோவுக்கு மேலே 20 கிலோ இருக்கும். 18 கிலோவுக்கு குறையாம இருக்கும். சரி, நான் அதனால எச்சு சொல்றதை விட கம்மியா சொல்லி 15 to 20 கிலோ சைஸ் சொல்லிடுவேன் நான். சரிங்க, அதாவது பால் தன்மை எப்படி இருக்குங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா நார்மலா நான் தீனி கொடுத்தோம்னாவே ஒரு நேரம் 2 லிட்டர் கிடைக்கும். சரி சரி, குறைஞ்சது. குட்டிக்கு போக ஒரு ஃபர்ஸ்ட் 30 நாள் கொஞ்சம் நான் பால் கறந்துக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவு கறந்துக்கலாம். நான் ஒரு 20 நாள் 30 நாள்ல தீனி பழக்கிறதுனால 20 நாளைக்கு மேலே பால் தேவைன்னா நான் கறந்துக்குவேன். தேவையில்லைன்னா குட்டிக்கே ஊட்டடிச்சிடும். சரி, ஸோ இப்போ 2 குட்டி 3 குட்டி போட்டாலும் சமாளிக்கும். சரி, நான் எனக்கு எப்படி தேவைன்னு வச்சிங்கன்னா நான் ஒரு இந்த சித்த மருந்துக்கு கொடுக்குறேன். ஒரு 2-3 பேருக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஒருத்தர் சோப்பு தயார் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஆட்டுப்பால் வாங்குறாங்க. இவங்க தேவைன்னு எப்போ கூப்பிட்டு சொல்கிறாங்களோ அப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு ஒரு 4 நாள் 3 நாளைக்கு கூப்பிட்டு வச்சு சரி கொடுத்துருவேன். லிட்டர் 600 ரூபாய்ன்னு கொடுத்து நமக்கு இங்கே பாலோட செலவு வந்து நம்மளால விற்பனை வாய்ப்பு நமக்கு இப்போதைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா தினம் 100 லிட்டர் கேட்கறாங்க. ஆனா நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம முதலீடு போடணும். கண்டிப்பா இது நமக்கு ஆள் சப்போர்ட் வேணும்.
நம்ம இங்கிருந்து சென்னைக்கு அனுப்புறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. நமக்கு 450 கிலோமீட்டர் இங்கிருந்து கொடுக்கணும். கண்டிப்பா. அதனால அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கம்மி. பிரீடிங்க்கு குட்டி நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு. குட்டிலேயும் நல்ல ரேட் வருது. அதனால நமக்கு வந்து எனக்கு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கணக்கு வரும் நமக்கு. அது நல்ல ரேட்டு. கண்டிப்பா. நான் கிலோ கணக்கில் கொடுக்கறது இல்லை, பீஸ் கணக்கில் தான் கொடுக்குறேன். 3 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு குட்டி 25,000 ரூபா 30,000 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அதே இப்போ இந்த ஒயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி போகும். சரிங்க. ஒயிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் ஜாஸ்தி போகும். அது ஒயிட் எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. கேரளாவில் நிறைய விரும்புவாங்க. சரிங்க. கேரளாக்காரங்க நல்லா நிறைய விரும்புவாங்க. கண்டிப்பாங்க. அவங்க வந்து நல்ல ரேட் ஜாஸ்தி கொடுத்து வாங்குவாங்க. நம்ம தீரன் ஆட்டு பண்ணையில எத்தனை ஆண் ஆடுகள் வச்சிருக்கீங்க, எத்தனை பெண் ஆடுகள் வச்சிருக்கீங்க, குட்டிகள் இப்ப தற்சமயத்தில் எத்தனை இருக்கு? என்கிட்ட வந்து ஆடுகள்னு பாத்தீங்கன்னா 32 ஆடு இருக்கு. ஓகே. கட்டை ஆடுக. கடா வந்து 3 கடா வச்சிருக்கேன். இப்ப இங்க இருக்கிறது 2 கடா இருக்கு. தங்கச்சி வீட்டுல ஒரு கடா இருக்கு. அது இல்லாமல் இப்போ குட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 குட்டி இருக்கு. 15 குட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 குட்டிக்கு மேலே எல்லாம் புக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஒரு 3 குட்டி மட்டும் இன்னும் கொடுக்காத கண்டிஷன் இருக்கு. சரி. அது 3 மாசம் கழிச்சு தான் கொடுப்பேன். ஓகே. அட்வான்ஸ் கொடுத்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு தான் பிடிக்க சொல்லியிருக்கேன். சரி. ஏன்னா அவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஓகே. அவங்க கொண்டே ஏதோ ஆயிடக்கூடாது. அதனால நான் 3 மாசம் வளர்த்து தான் கம்பல்சரி கொடுக்குறது. நல்லா தீன் எடுக்க ஆரம்பிச்சது தான் கொடுப்பீங்க. பால் மரக்கடிச்சு தான் கொடுப்பேன். நாங்கள் ஒரு மாசம் 30 நாள் அப்படிங்கிறப்ப நான் தீவனத்துக்கு நம்ம பழக்கணுங்க. ஓகே. அதான் வந்து பழகாது. போய் மண்ணை திங்கிற போகும், தலை ஏதோ ஒன்று குறிக்கிற போகும். நான் இப்படி மற்ற குட்டிகளோடனா கூட குட்டி விடுறப்ப அது தீனி பழகிக்கும். அப்படி இல்லைன்றா நம்ம கொடுக்குற தீனியில 2 எடுத்து வாயை பொழந்து உள்ள போட்டு விடுறது. 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி பழகி விட்டோம்னா அது சாப்பிட்டு பழகிடும். அந்த ருசி பழகிடுச்சுன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு பழகும். கண்டிப்பா. இந்த ஆடுகளுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான தீவனங்கள்லாம் பயிரிட்டு இருக்கீங்க, எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க? இப்ப எனக்கு வந்து இப்ப நான் ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கேன். சரி. காடு 5 ஏக்கர் இருக்கு. தீவனம்னு சொல்லி 2 ஏக்கர் போட்டிருக்கேன். சரி. அதுல பாத்தீங்கன்னா மல்பரி போட்டிருக்கேன். அதுக்குள்ள ஊடு பேரா அகத்தி போட்டிருக்கேன். நம்ம சவுண்டால் சுற்றி வேலிக்கு வந்து சுற்றி சவுண்டால் போட்டிருக்கேன். ஓகே. அது இல்லாமல் நம்ம விளைச்சல வர்றப்ப கடலை குடி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து போரில் வச்சுருக்கேன். சோள நாற்று வச்சுருக்கேன். இது நமக்கு ஏதாவது அவசரம் வெளியில் போகணும், டக்குன்னு ஒன்று அறுக்க முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், காசிக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு 4 செம்ம 2 செம்ம கள்ளக்குடி அள்ளி உள்ள வீசிட்டு போயிட்டு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம். இதுக்குன்னு தனி மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. எங்கிட்ட இருக்கிற பொட்டையாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நான் பொட்டையாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கறி ஏற்ற மாட்டேன். குட்டி போடுற ஸ்டேஜில் 70 to 80 கிலோ கொண்டு வருவேன். குட்டி போட்டால் 55 கிலோ கொண்டு வந்துடுவேன். குட்டி போட்டுருச்சு அப்படின்னா ஒரு 55 கிலோ ஆடு இழைச்சிக்கணும். அப்போ தான் அந்த பால் வரும். இழைக்கிற ஆடுக்கு தான் பால் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வர்க்கத்தில் தான் வச்சுருக்கேன் நான். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரீத்து கூட 165 கிலோவில் ஒன்று, 113 கிலோவில் ஒரு கிடா, 135 கிலோவில் ஒரு கிடா கொடுத்தேன். அதெல்லாம் 7-8 வயசான கிடா. ஓகே. வச்சிருந்து கொடுத்தேன். கண்டிப்பாக. அதை பார்த்தீங்கன்னா ஒன்று 93,000 ரூபாய்க்கு கொடுத்தேன், ஒன்று 1,13,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுத்தேன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன வெயிட் இருக்குதோ அது அந்த மாதிரி டைம்ல அவங்க தான் வாங்குவாங்க. ப்ரீடிங் யூஸ் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டாங்கிறப்ப அந்த மாதிரி கழிச்சிடுறது. சரிங்க. ஆனால் இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் வரைக்கும் இந்த ஆடுகள் வருதுங்க? நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஜாஸ்தியாக வச்சிருக்காங்க. சரிங்க. நான் வச்சிருந்த 235 கிலோலாம் கம்மி. அவங்க 300 கிலோ 320 கிலோலாம் வச்சிருக்காங்க. சரிங்க. ஆனால் அது கொடுக்கறது எப்படின்னா அவங்க வந்து பாதாம் பிஸ்தாலாம் கொடுத்து 1-2 வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. சரி சரி. நார்மலான எவ்வளவு நார்மலா வச்சிருந்தீங்கன்னா கூட இப்ப நான் 2 ஆடு காட்டுறேன் பாருங்க. 2 பல்லுல 100 கிலோ இருக்கும். 1.5 வயசு ஆகுது. சரிங்க. இதோட காதோட நீளம் பாத்தீங்கன்னா சரிங்க 23 இன்ச்சு. நீளம் 23 இன்ச்சு. அகலன்னு பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு. இது குலாபின்னு சொல்லுவாங்க. சரி. இது என்னோட லைனேஜுக்கு பேரு டைகர் லைனேஜ், ஒயிட் டைகர்னு சொல்லுவோம். சரி. பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு பேஸ் பாத்தீங்களா? ஓகே. இந்த கீழ் மூஞ்சி மட்டும் எப்படி வருது? கண்டிப்பா. அந்த கிளிமூக்கும் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி வருங்க. இன்னும் நல்லா ஃபுல்லா வந்துடும். 2 பல்லுங்க இது. ஓகே. அதாவது அந்த கிளிமூக்கு அப்படின்னா அதுக்கு ரேட் அதிகம் தான் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரி சரி. ஆமாம். ஸோ இப்போ நம்ம கடை வந்து இப்போ எவ்வளோ வெயிட்டு வச்சிருப்பீங்க? இப்போ இந்த 2 பல்லுல ஒரு 90 100 கிலோ வருங்க. 90 100 கிலோ வரும். ஓகே ஓகே. பல்லு சேரும் போது இன்னும் வெயிட் அதிகமாக வரும். அதிகமாக வரும். இப்பவே இதை நல்லா 2 நேரம் தவிடு வச்சு வச்சோம்னு வச்சுக்கலாம். 130 கிலோ அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்க. நாங்கள் அந்த மாதிரி மேட் பண்றதுக்கு வேணுங்கிறக்காக அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. சரிங்க சரிங்க. மேட்டிங் டைம்ல ஆடு தாங்காதுங்க. ஓகே ஓகே. அதனால நாங்கள் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. சரி சரி. சின்ன சின்ன ஆடுகள் சேர்த்த முடியாது. ஆமா, தலையீத்து ஆடுகளை சேர்த்த முடியாது. சரி சரிங்க. பெரிய ஆடுல ஒன்றும் பண்ணாதுங்க. சரிங்க. அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த ட்ரெண்டிங்கே போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குலாபி தான் அதிகமா போகுது. சரிங்க. அதனால வந்து இப்ப நான் எங்கிட்ட இருக்கிற ஆடு பூரா பிரவுனா இருந்தாலும் சரிங்க. இப்ப இந்த கடாயில மேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒயிட்ல குட்டி போடும். ஓகே ஓகே. கலந்து குட்டி போடும், ஒயிட்ல குட்டி போடும். சரி சரிங்க. இப்ப பிரீடிங் கடை அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தனியா கவனிப்பு, அதுக்கு தனியான உணவு பராமரிப்பு அந்த மாதிரி கொடுக்கணுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி. எப்போ ஒண்ணுதாங்க. சரிங்க. வாரம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கடாயை அவுத்து விட்டோம்னா
நாளைக்கு இன்னொரு கடாயை அவுத்து விட்டுருவேன். ஒரு நாள் 2 நாள் இந்த கடாயை வச்சுக்குவேன். சரி. அடுத்த நாள் இருக்கிற ஆட்டுல பிரிச்சு 10 ஆட்டுக்கு ஒரு கடை அந்த மாதிரி மேட் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே. நீங்களே குட்டி கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே கடாய்க்கு பிறந்த குட்டியில கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. இந்த கடாய்க்கும் இன்னொரு தாயாட்டுக்கு பிறந்ததுல இருந்து ஒரு குட்டியும், இன்னொரு கடாய்க்கு இன்னொரு தாயாட்டுல இருந்து வர ஒரு குட்டி தான் கொடுப்பேன். சரி. அப்பதான் இன்பிரீட் ஆகாம இருக்கு, குட்டியோட growth வரும். கண்டிப்பா. நம்ம கிட்ட 4 கிலோ 4.5 கிலோ குட்டி பிறக்குது அப்படின்னு நாளைக்கு வாங்கிட்டு போறவங்க பிறக்கலைன்னா அது இன்பிரீட் ஆனா பிறக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த லைனேஜ்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே. நீங்க 20 வருஷமா அப்படிதான் மெயின்டைன் பண்ணி. சரி. எப்படி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவீங்களா? சரி. பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கொடுத்தா கூட நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டாலுமே அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு எனக்கு குறுக்கிலே வச்சிருப்பேன். ஓகே ஓகே. இது இந்த கடாயோட புள்ள, இந்த ஆட்டோட புள்ளன்னு போட்டு பேர் போட்டு எழுதி வச்சிருப்பேன். சரிங்க. ப்ரீடிங்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு தாயாடு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து பிரவுன்ல தான் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? பிரவுன் ஒயிட் எல்லாமே இருக்கு. ஒயிட் கம்மியா தான் இருக்குங்க. சரி. எங்கிட்ட இருக்கிற எல்லா பிரவுன் ஆடுமே ஒயிட்ல குட்டி போடும். எந்த கடாயில மேட் பண்ணாலும் அந்த கடாய் மாதிரி தான் குட்டி போடும். சரி சரி சரிங்க. பிரவுன்ல தான் போடுங்கிறதுல இல்ல. ஓகே. இதோட ஆடு பிரவுனா இருந்தா கூட குட்டி என்ன கடாயில மேட் பண்றோமோ அந்த மாதிரி போடும். கண்டிப்பா. தனியா இருக்குங்க. ஓகே ஓகே. 3 மாசம் தனியா இருக்கு. 3 மாசம் சார். ஓகே ஓகே. இப்போ மேட்டிங் டைம்ல கொண்டாந்து ஆடுகளை சேர்க்கறது அப்படிங்களா இல்ல இயற்கையா தானாவே மேட் ஆயிக்குது. கடா கூட நிக்கிறதுனால நாம எந்த கடாயில மேட் பண்ணோம்னு நினைக்கிறோம் அந்த கடாயை அன்னைக்கு கூட விட்டுருவோம். 10 ஆட்டுக்கு ஆவரேஜா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சரி சரி. ஃபுட் இதுல தான் போடுவீங்க? ஆமாங்க ஆமா. அதாவது இந்த பசுந்தேவனம் பூரா கட் பண்ணி போடுறது பூரா இருக்காங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப மல்பரி போட்டிருக்கோம். மல்பரி குச்சியோட வெட்டிக்கிட்டு வரான். சரிங்க. இங்க பாருங்க, இது குச்சியோட போட்டு இதெல்லாம் நர்வஸா சாப்பிடுறோம். சரிங்க. எல்லாமே சாப்பிடுறது. எல்லாமே சாப்பிடுறோம். ரொம்ப பெருங்குச்சியா இருக்கிறத சரி இந்த மாதிரி அளவுக்கு மட்டும் தான் மிச்சம் கிடக்கும். ஓகே ஓகே. ஒரு நாளைக்கு இதுல ஒரு ட்ரம், கீழே ஒரு ட்ரம், மேல ஒரு ட்ரம் போட்டா போதும். சரிங்க. அது பாட்டுக்கு சாப்பிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு ஐடி கம்பெனில இருக்காங்க, வேற பெரிய பெரிய வேலையில இருக்காங்க, பேக்ரவுண்ட் நிறைய இருக்கும். அவங்க போடுவாங்க, ஆசையில போடுவாங்க. அவங்க அவ்வளவு விக்குது இவ்வளவு விக்குதுன்னு சொல்றத வச்சு நம்ம போடுவாங்க. கண்டிப்பா. ஆனா நாளைக்கு வந்து இதை நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல் வரும். நான் சொல்றதுலயே வந்து ஒரு 50% நான் சொல்றேன்னா நடைமுறைக்கு உள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு நோய் தாக்கம் இருக்கும், ஒரு பூச்சி மருந்து கொடுக்கறது இருக்கும். இதெல்லாமே வந்து ஆரம்பத்துல வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா நம்ம இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டா ஈஸியான மேட்டர். எல்லாட்ட பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்றது மட்டும் தான் பிரச்சனை. மெயின்டைன் பண்றதுங்கிறது என்னங்க, 3 மாசத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து, 6 மாசத்துக்கு ஒரு தடுப்பூசி, இவ்வளவுதான். நம்ம பண்ணையில தற்சமயத்துல ஏதாவது ஆடுகள் விற்பனைக்கு இருக்குங்களா? இல்ல, தாயாடுகள் கொடுக்கறது இல்லைங்க. சரிங்க. அதாவது ரொம்ப முக்கியமானவங்க விரும்பி வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 1-2 கொடுப்பாங்க. 99% தாயாடுகள் கொடுக்கறது இல்ல. சரி. தாயாடு கொடுத்தா நமக்கு திரும்ப உருவாக்குறதுக்கு 1.5 வயசு ஆயிப்போம். ஆமா. இப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு போகத்துக்கு 1-2 அப்படியே நிறுத்தி வச்சு வருஷ 2 கொடுத்துக்கிறோம். வயசான ஆட்டுல 2 ஆட்டை கழிக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து 2 ஆடு, அந்த போகத்துல ஒரு 2 குட்டியை நிறுத்திக்கிறது. நாங்க வெளியில வாங்கினா ரேட் அதிகம் போட்டு எடுக்கணும். கண்டிப்பா. நம்ம கிட்டே பிறக்கிற குட்டியில 2 குட்டி. நம்ம தீரன் ஆட்டு பண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஜமுனாபாரி ஆடுகள் யாருக்காவது தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9994314114 900391614. அட்ரஸும் சொல்லிடுங்க. அப்படி எங்க ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஐயம்பாளையம் கிராமம் முருகம்பாளையம். கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.